லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ இப்போ கேனடாவில் இருக்கவங்களும் வீடு வாங்க கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. ஆனால் வீடு வாங்குறப்ப நம்ம என்ன யோசிப்போம்? டவுன் பேமெண்ட் அப்புறம் மார்கேஜ் மட்டும் இருக்கணும்னு யோசிப்போம். டவுன் பேமெண்ட்டு அப்புறம் மார்கேஜுக்கான மாதம் மாதம் எவ்வளோ கட்டுவோம்னா, இப்போ மாதம் மாதம் மார்கேஜ் 2500னா 2500 அஃபோர்டபுள் தானே, நம்ம ரெண்டே அவ்வளோ தான் கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வீடு வாங்கலாம்னு ஒரு தாட் வரும். ஆனால் 2500 டவுன் பேமெண்ட் மட்டும் வீடு வாங்குறதுக்கு தேவைப்படாது. அதை தாண்டி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது தெரியாமல் வீடு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபினான்ஷியலாக உங்களால் மேனேஜே பண்ண முடியாது. அது என்னென்னலாம் காஸ்ட்லாம் இருக்குது வீடு வாங்குறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். சில எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஆனால் வந்து இதெல்லாமே இருக்குது கேனடாவில். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னா என்னன்னா, ஹவுஸ் வாங்கிட்ட அப்புறம் மார்கேஜ் பே பண்ண மட்டும் அது போதாது. என்னன்னா அமௌண்ட் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்புறம் முனிசிபாலிட்டி வேல்யூ டிபெண்ட் பண்ணும். ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, உங்கள் மார்கேஜ் வந்து 2500னா 2500 மந்த்லினா அது மட்டும் உங்கள் ஹவுசிங் காஸ்ட் இல்லை. ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஆனுவல் அமௌண்ட்டாக லைக் மந்த்லி பட்ஜெட்டாக டிவைட் பண்ணி இன்க்ளூட் பண்ணணும். என்னன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இயர்லி போடுவாங்க. ஸோ அந்த இயர்லினா அந்த இயர்லியை வந்து மந்த்லி பில் பண்ணி அந்த பில்லை நீங்கள் சேர்த்துக்கிட்டாமல் தான் ப்ராப்பர்ட்டி அதுவும் நீங்கள் வீடு வாங்குற காஸ்ட்டில் சேர்த்துக்கணும். ஸோ 2500 கூட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து வருஷத்துக்கு 5000னா 5000 டிவைட் பை 12 போட்டு அதோட அமௌண்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டா தான் அந்த அமௌண்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். மார்கேஜோட அமௌண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது ஹோம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹோம் இன்சூரன்ஸ் என்னன்னா, ரெண்ட் பண்ணும்போது அப்புறம் டெனன்ட் இன்சூரன்ஸு அப்புறம் வந்து நீங்கள் வந்து டெனன்ட் இன்சூரன்ஸ் தனியாக இருக்கும். அது வந்து கம்பேரிட்டிவ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஹவுஸ் ஓனர் ஆன அப்புறமா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹவுஸ்க்கு ஃபயர் டேமேஜ் அப்புறம் சர்டன் டைப்ஸ் ஆஃப் வந்து வாட்டர் டேமேஜ் அப்புறம் டெஃப்ட்டு லேபிலிட்டி. ஸோ போலீஸ் வந்து இந்த கவரேஜ்லாம் வந்து தான் இந்த காஸ்ட்லாம் வந்து கவர் ஆகும். ஸோ மார்கேஜ் லெண்டரும் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மார்கேஜ் பேமெண்ட் கால்குலேட் பண்ணப்போ இன்சூரன்ஸையும் நீங்கள் சேர்த்து கால்குலேட் பண்ண அப்போ தான் நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு அது ஒரு ரெண்டாவது விஷயமா பார்க்கணும், ஹோம் இன்சூரன்ஸ். மூணாவது என்னன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ். இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகலை, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வாட்டர் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து ஓனரை கான்டாக்ட் பண்ணலாம், லேண்ட்லார்டு கால் பண்ணலாம். இப்போ எந்த எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பிளம்பிங் ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் ஹவுஸ் ஓன் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் லேண்ட்லார்ட். ஸோ நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ வாஷிங் மிஷின் பார்க்கணும்னா உங்கள் காசு தான் போகணும். ப்ளம்பிங் பார்க்கணும் உங்கள் காசு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரூஃப் ரிப்பேரு, ஃபர்னிச்சர் ரிப்பேர், இது எல்லாமே நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும், எவ்வளோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றே லேண்ட்லார்ட் ஃபோன் பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த இஷ்யூவாகவே தெரியாது. ஆனால் அதே இஷ்யூ நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு ஹோம் ஓனராக இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகணுன்றது உங்களுக்கு ஐடியா வந்துடும். அப்புறம் யூட்டிலிட்டிஸ் வந்து சில பேர் வீட்டில் ரெண்டில் இருக்கப்போ கூட சிலலாம் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் ஹோம் ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பே பண்ணுவீங்க. என்னென்ன? எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர், இன்டர்நெட். ஸோ சம்டைம்ஸ் வந்து வேஸ்டட் ரிலேட்டட் சார்ஜஸும் சில இருக்குது. ஸோ ஹவுஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஹீட்டிங்கு கூலிங் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கனடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், வின்டர் டைமில் வந்து ஹீட்டிங்கோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களோட அதோட எலக்ட்ரிசிட்டியோட சார்ஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து சார்ஜஸில் வரும். ஃபிஃப்த்து வந்து என்னென்னா சீஸ்னல் காஸ்ட்னா வின்டர் அப்போது ஸ்னோ ரிமூவல்னு ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன, இந்த வாசப்படியில் வந்து வீடு வாங்கிட்டீங்க, வாசப்படியில் ஸ்னோ வந்துச்சுன்னா அந்த பெடஸ்ட்ரியனுக்குலாம் வந்து இருக்கிறனால இங்கே ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்னோ வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் மிஷின் வாங்குவீங்க, ஸ்னோ நீங்கள் தான் ரிமூவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சம்மர் டைமில் வந்து கிராப்லாம் வளரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டு நீங்கள் தான் அந்த கிராப்லாம் செல் பண்ணணும். ஸோ சீஸ்னல் மெயின்டெனன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த மிஷினுக்கு நீங்கள் டீசல் போடுறது, இது பண்ணுறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கும் சார்ஜஸ் இருக்கும். 6th ஒன்று வந்து காண்டோ ஃபீஸ். காண்டோ வாங்குறீங்க அப்படின்னா காண்டோவுக்குன்னு தனியாக ஒரு ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸும் நீங்கள் இது பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸு, காம்பனன்ஸ் ஏரியா, அப்புறம் அம்யூனிட்டிஸ், இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேமெண்ட் இருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து அது ஆக்சுவலி ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் கூட ஆகலாம், அது உங்களுக்கு தெரியாது. ஸோ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல 2 இயர்ஸ் கழிச்சு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மேஜர் பில்டிங்க்கு எதாவது நடக்குது, அந்த காண்டோவில் எதனா பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு காசு பிடிப்பாங்க. ஸோ இதுவும் வந்து காண்டோஸில் வந்து ஃபீஸ் இருக்குது. 7th விஷயம் என்னென்னா க்ளோசிங் காஸ்ட்னா நீங்கள் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸும் நம்ம டவுன் பேமெண்ட் பண்ணப்போ க்ளோசிங் டைமில் வந்து அடிஷ்னலாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த லீகல் ஃபீஸு, இந்த டைட்டில் ரிலேட்டட் காஸ்ட், இன்ஸ்பெக்ஷனு இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்ரைசல் வந்து கொஞ்சம் இதில் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லேண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணுறப்போ ப்ராவின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு க்ளோசிங் காஸ்ட்னு ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சு தான் வீடு வாங்கணும். 8வது என்னென்னா பிக் ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ பிக் ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது வந்து ஹோம் ஓனர்ஷிப்பில் வந்து சில திங்ஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் பிரேக் ஆகும்போது அமௌண்ட் பெருசாக இருக்கலாம். ரூஃபு, இந்த வாட்டர் ஹீட்டரு, விண்டோஸு, அப்ளையன்சஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கு, அதெல்லாம் வந்து சப்போஸ் 5 இயர்ஸ் ஒன்றும் நடக்கலைன்னா சூப்பர். ஆனால் 6th இயர் வந்து ரிப்பேர் வந்துச்சுன்னா அதுக்கு கேஷ் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் அதுக்கும் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். 9th என்னென்னா ஃபர்னிச்சர் அண்ட் மூவிங் காஸ்ட். ஸோ வந்து என்னென்னா ஹவுஸ் வாங்குறதுக்கு வந்து பட்ஜெட் பண்ணுவோம்ல.
ஆனால் ஹவுஸ் வாங்கிட்ட அப்புறம் தான் தெரியும் நீங்கள் அந்த ரூமில் எம்டியாக இருக்கேன்னு சொல்லி சோஃபா, டைனிங் டேபிள், பெட்டு, லைட்ஸு, ஸ்டோரேஜ், மூவிங் ட்ரக்கு, ஸோ இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ $50, $100, $200 சின்ன சின்ன ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரொம்ப பெருசாக க்ரோ ஆகும். இது வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 10th ஒன் என்னன்னா எக்ஸ்டீரியர் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ வந்து எக்ஸ்டீரியர் ரெஸ்பான்சிபிள் உங்கள் மேலே தான் இருக்கும். இந்த லான் ஓனரு, இந்த கார்டன் டூல்ஸ், இந்த ஸ்னோ ஷவல், அதான் சொன்ன மாதிரி ஸ்னோ இது பண்ணுறதுலாம் அந்த ஸ்னோ ஷவல் வேணும். டிரைவே மெயின்டெனன்ஸும் நீங்கள் தான் இது பண்ணணும். ஃபென்ஸ் ரிப்பேர்ஸு, ட்ரீ மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மந்த்லி பில்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வருஷத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதுவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் இந்த சார்ஜஸ்லாம் வரும். 11th ஒன் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது டேரக்ட் பில்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபினான்ஷியல் கான்செப்ட்னா சப்போஸ் வந்து நீங்கள் 1 lakh CAD வந்து டவுன் பேமெண்ட்டில் ஹவுஸில் போட்டிங்கன்னா மந்த்லி காஸ்ட் வந்து சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகாது. என்னன்னா அந்த மந்த் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இதுக்காக வந்து ஹவுஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் வந்து பையிங்க்கும் ரெண்டிங்கும் கம்பேர் பண்ணுறப்போ மார்கேஜ் பேமெண்ட்டும் ரெண்ட் அமௌண்ட்டும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வீடு வாங்குறப்போ மார்கேஜும் ரெண்ட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த டோட்டல் மொத்த காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணாதான் அந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ கனடாவில் வந்து மார்கேஜ் ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து சில டைம் டெப்ட் அதிகமாக வச்சிருந்தாலோ இது பண்ணாலும் அது இன்க்ரீஸ் ஆகும். சில பேங்க் டு பேங்க் மாறும். ஸோ நீங்கள் கரண்ட் அமௌண்ட் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் பே பண்ணிக்கணும். அஷ்யூரிட்டி கிடையாது. ஸோ இதுவும் வந்து இருக்குது. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நீங்கள் மார்கேஜ் கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2500 இல்லை வந்து 3000 மார்கேஜ் இருக்குன்னா அது மட்டும் காஸ்ட் நினச்சி வீடு வாங்கக்கூடாது. ஏன்னா சில பேர் நினைக்கலாம் ரெண்ட்டுக்கே நான் 2500 தான் பே பண்ணுறேன், அது நான் சொந்த வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம வீடு வாங்க யோசிப்போம். ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகாது. வீடு வாங்குறதுக்கு தனியாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்குன்னு வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதுக்கான பேக்கப் வச்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியலாக பேக்கப் வேணும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் ஃபினான்ஷியலாக வரப்போ உங்கள் கையில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்போ உங்கள் கையில் காசே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் எதுக்கு இருக்கணும், அந்த ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணுன்றது தான். ஆனால் வீடு வாங்கிட்டு அதுவே ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக கான்செப்ட் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுவேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.